பாஷா நாயன் ஆண்டுகளே நீங்கள் அல்லா இடத்த துவா செய்து இந்த பாலாஜி சார் எடுத்த படம் அந்த கருப்புங்கிற படம் நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா ஓடணும் ஆண்டுகளே. நீங்கள் உங்களுக்கு யார் அதுக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் எதுவும் எல்லாத்தையும் தூராக்கி நல்ல மாதிரியாக ஓட முடியாது கிருஷ்ணு. ஓகே அஜித், இப்போ நமக்கு இந்த கருப்புங்கிற திரைப்படம் இன்றைக்கி ஓட வேண்டிய படம் ஆக்சுவலாக நீங்கள் தடைப்பட்டுடுச்சு. நாளைக்கு ஓடணும், நல்லபடியாக ஓடணும் அப்படிங்கிற மாதிரியே மனதார வேண்டிக்கை வந்திருக்கேன். நீங்கள் 2 துவா செஞ்சு எனக்கு பண்ணி விடுங்க. ஹை கைஸ், நான் உங்கள் லைட்டஸ்மா. இந்த வீடியோஸ் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி கரு படம் இன்றைக்கி 14th ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தோம். மொதல் ஷோ ரத்த ஆகிடுச்சு, மற்ற ஷோவும் ரத்த ஆகிடுச்சு. அதனால் ஆர்ஜே பாலாஜி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது வீடியோஸ் பார்த்துருந்தோம். எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ நான் ஆக்சுவலாக அலுவலகத்தில் இருந்தேன். அங்கேருந்து முத்துப்பட்ட தரகாக்க இங்கே நம்ம நேர்த்திக்கணம் பண்ணுவோம், எப்படின்னா நேர்ந்துக்கு போவோம், நல்லபடியாக படம் வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு முத்துப்பட்ட தரகாவில் அஜித்லாம் துவா செஞ்சா அது பார்த்தா செம்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படின்னா இங்கே கங்கை அமர்லேருந்து பெரிய பெரிய விஐபிலேருந்து ஏஆர்ராமங்கலேருந்து முதல் மியூசிக் அமைக்கும் போது இங்கே தான் அது மியூசிக் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஆர்ஜே பாலாஜி மூலியமாக இங்கே நமக்கு ஒரு ஃபாத்தியா ஓதியிருக்காங்க. 2 ஃபாத்தியா ஓதியிருக்கேன். ஆக்சுவலாக 2 ஃபாத்தியாவும் அவங்க நிறைவேறுன்னு நினைக்கிறேன். அதேமாரி அங்கே நமக்கு ஆர்ஜே பாலாஜி கொடுக்க சொல்லி இந்த மெயின் முத்துப்பேட்டை தர்காவில் உள்ள சந்தனம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இப்போ என் ஜோப்பில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இதை கண்டிப்பாக நான் ஆர்ஜே பாலாஜி கிட்டே போய் நான் ஒப்படைப்பேன். படம் பக்கா வெற்றி அடையும் அப்படின்னு நீங்களும் வேண்டிங்க. அந்த துவாவை பற்றி பார்ப்போம். வீடியோவில் போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ நான் முத்துப்பட்ட தரகாவுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இப்போ ஆர்ஜே பாலாஜி கருப்படம் தடைப்பட்டுருச்சு. அதனால் ஒரு துவா செய்யலாம் அப்படி வந்திருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஹலரத் நபினா சவாரு சுலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹி பிரமத் ஹலரத் சையதுனா ஷைக் தாவூத் பீபி ஃபாத்திமா அம்மா நாச்சியா வாஹி பிரமத் ஹலரத் ஆட்டங்கிரி அலி பாதுஷா நாயகம் காமில் வலியுல்லாஹி குல் அஜ்மைன் அல் ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. لا أعوذ برب الفلق من شر ما خلق من شر حاسد إذا وقب ومن شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. لا أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين آمين. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم وصل مرادنا مقصودنا بحرمة ساداتنا بحمصاه البدرية لا أولياء الله لا خوف ولا يحزنون. ثم إلى روح سيدنا شيخ داوود بيبي فاطمة أما ناچيا. ثم إلى حضرت عاطف علي بادشاہ ولی اللہ خاصا. اللهم إنا قد رفعنا مناكب وليك مولانا شيخ داوود اغفر لنا وارحمنا بجاه يعودود المصطفى يا رسول الله شفاعة يا رسول الله الخلاص يا رسول الله برحمتك الرحمن الراحمين. آمين. اللهم افتح لنا وأبواب الخير وأبواب البركة وأبواب الأولاد. آمين. وأبواب النعمة وأبواب السلامة وأبواب العافية وأبواب القوة وأبواب الراحة وأبواب الإيمان وأبواب العلم وأبواب الرزق وأبواب الدنيا وأبواب الآخرة إنك على كل شيء قدير. يا ولي السلام عليكم يا شيخ السلام عليكم شيخ داوود عليكم رحمة الله الغفور. வலியே உங்கள் பேரில் சலாம் உண்டாவதாகவும் செய்கே உங்கள் பேரில் சலாம் உண்டாவதாகவும் ஷேக் தாவூத் என்ற நாயகமே உங்கள் பேரில் மிகுதி விளைபொருக்கும் ஆண்டவனாகிய அல்லாஹு தாலாவுடைய நல்கிருபை ரஹமத் உண்டாவதாகவும் سألتك يا الله رب البرية معافاة أمرالي وعباد قربتي بحرمة شيخ தாவூத் الولي எங்களது ஆண்டவா வியாதிகளுக்கு மருந்தாகிய ஷேக் தாவூத் அவர்கள் பொருட்டால் எல்லா ஜனங்களுடைய வியாதிகளையும் சைக்கியமாக்கி வைப்பாயாக. முராதியா முராதியா முராதி ஷேக் தாவூத் الحكيمي. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم. பாஷா நாயன் ஆண்டுகளே நீங்கள் அல்லா இடத்த துவா செய்து இந்த பாலாஜி சார் எடுத்த படம் அந்த கருப்புங்கிற படம் நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா ஓடணும்
ஆண்டவர்களே நீங்கள் அவங்களுக்கு யார் அதுக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் எதுவும் எல்லாத்தையும் தூராக்கி நல்ல மாதிரியாக ஓட முடியாது கிருஷ்ணன்னு இந்த படம் ரிலீஸ் ஆகிரோன்னு கங்கையம்பரம் சாருக்கு இந்த சென்னை 6,28,000 படம் எப்படி அது படம் ரிலீஸ் ஆகி போடணுச்சோ அதே போல் இந்த படமும் எந்த யாரோட தடங்களும் எதுவும் இல்லாமல் காப்பாற்றி அவங்க முத்துப்பேட்டை வந்த பறக்கத்தை கிடச்சி பாலாஜி சாருக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கணும். இன்றைக்கி நியூஸில் பார்த்தா அவங்க கண்ணு காய்ங்கிருச்சு. அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் முத்துப்பேட்டை வந்து பறக்கத்தை கிடச்சி இங்கே 20 பேருக்கு இந்த கேரளா கர்நாடகாவில் வந்தவங்களுக்குலாம் காரியங்களை நிறைவேற்றி கொடுக்குறீங்க. அதே போல் அல்லாஹ்விடத்தில் வச்சு இந்த படம் நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா ஓடி பேரும்போலோட உங்கள் இடத்துக்கு டைரக்டர் சார் வர முடியாது கிருஷ்ணன் நிஜமான அதேமாதிரி வெங்கையாமன் சாருங்க வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் வரணும். ஆண்டவர்களே உங்களுடைய காரணத்தை அவங்கள வெளிப்படுத்தானேன். அந்த படம் நல்ல மாதிரி கருப்புக்குற படம் வெளியாகி சிறப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கிருஷ்ணன் முத்திப்படி ஆண்டவரோட துவாபரத்துக்கு கொண்டு ரஹ்மான யாரெல்லாம் நீ கிருஷ் செய்ய ஆமி நான் யாரப்படலாம் சொல்லலாம் யாருக்கு சொல்லுவாங்க யாருக்கு ஹாய் கைஸ், நான் உங்கள் இஸ்மாயில். ஒரு பிவி ஃபாத்திமா முத்துப்பேட்டை தர்காவுக்கு வந்துடும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு படம் ஆர்ஜே பாலாஜி இயக்குனர் படம் வந்து தடைப்பட்டிருக்கு. அது வந்து ஏதோ ஒரு ப்ரொடியூசர் விஷயமாக படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி 6 மணிக்கு இல்லைன்னா ஒரு நெக்ஸ்ட்டு காலையில் ரிலீஸ் ஆகிடும். அது நல்லபடியாக ஓடணும் அப்படின்னு சொல்லி துவா செய்யறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இங்கே இருக்கிறேன். எப்போவுமே நீங்கள் என்ன நினச்சி வந்தீங்களோ அது எப்பவும் நீங்கள் என்ன படத்தில் என்ன நினச்சி இந்த படம் ஓடலையே என்ன பிரச்சனை எதாக இருந்தாங்களோ நீங்கள் ஏதாச்சும் நல்ல இடத்துல எஜமானத்தில் நீங்கள் இதுவாக கேட்டுட்டு போங்க. எல்லாமே கபூலாகி கொடுக்கும். இந்த ஹஜ்ஜோட மாதத்தில் வந்திருக்கிறீங்க. என்ன உங்களுக்கு பூர்த்தியாக வேணுமோ எல்லாமே பரக்கத்தை செஞ்சு கொடுப்பாங்க. பிபி ஃபாத்திமா அட்டாங்கிற பாஷா ஹக்கீம் டாக்டர். ஓகே அஜித், இப்போ நமக்கு வந்து இந்த கருப்புங்கிற திரைப்படம் இன்றைக்கி வந்து ஓட வேண்டிய படம். ஆக்சுவலாக நீங்கள் தடைப்பட்டுடுச்சு. நாளைக்கு ஓடணும், நல்லபடியாக ஓடணும் அப்படிங்கிற மாதிரி மனதார வேண்டிக்க வந்திருக்கேன். நீங்கள் 2 துவா செஞ்சு எனக்காக பண்ணி விடுங்க. பிபி ஃபாத்திமாவே அட்டாங்கிற பாஷாவே ஹக்கீம் ஷேக் தாத் ஒலியுல்லா டாக்டரு அவங்க என்ன நினச்சி வந்தாலும் நாடு இந்த முராதெல்லாம் ஆசலாகி கொடுத்து எப்பவும் போல் அவங்க எப்பவும் நாளைக்கும் வந்து உங்களுக்கு இந்த படத்தில் ஓடுற அளவுக்கு நீங்கள் துவா செய்யணும். என்னை பார்த்து திரும்பி வந்து எங்களுக்கு எல்லாம் பூர்த்தியாகி ஆகிடுச்சு. நீங்கள் இன்னமும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வரவேண்டு மக்களுக்கும் துவா செய்யணும். போல் எல்லாத்துக்கும் துவா செய்யணும். அவங்க என்ன நினச்சி வந்தாலும் எல்லா காரியம் முடிஞ்சு எப்பவும் போல் நீங்கள் வந்து என்ன நினைக்கணும் வந்தாங்களோ டைரக்டர் அது போல் செஞ்சுட்டு பரக்கத் சீதத்தாமல் அப்புறம் நல்லா இடத்துல துவா செய்கிறோம். நாங்களும் துவா செய்யணும், நீங்களும் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. நம்ம அஜித் வந்து துவா செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக இங்கே நம்ம வந்து என்ன குறைகள் இருக்கோ கண்டிப்பாக சொன்னால் நிறைவேறுன்னு இருக்காங்க. நம்ம இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம். கண்டிப்பாக அந்த படம் வெற்றியடைய ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அழுதுட்டார். மனசு கேட்கல. ஆக்சுவலாக இங்கே எந்த தேட்டருமே இல்லை. ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கே வந்தோம். இங்கே ஜிப்சி படம் பண்ணியிருக்கோம். நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. சந்தனக்கூடு நிறையா நடந்துச்சு. நல்லா சிறப்பாக அந்த படத்தை நான் நடிச்சிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஊர் மக்கள் அவ்வளோ ஒத்துமையான ஒரு ஒத்துமையை மதம் இதம் அதெல்லாம் இல்லாமல் ஒற்றுமையான அந்த ஒரு இதை கொடுத்து நாங்கள் சந்தனக்கூடே மூவ் பண்ணோம். அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி படத்தில் பார்த்தா கண்குள்ளா காட்சியாக இருக்கும். எல்லா பெருமையும் முத்துப்பேட்டை தர்காவில் உள்ள உறவினருக்கு தான் சேரும். ரொம்ப அழகாக பேசினாங்க. இந்த படம் வெற்றியடைய போவோம், துவா செய்வோம். துவா பழிக்க நீங்களும் இறைவனை வேண்டிக்கிங்க.